1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில் உள்ள வசனத்தை நான் ஒரு வசனம் படிப்பேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த வசனத்தை படிக்கணும். 1 முதல் 10 வசனத்தை படிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 277வது பக்கத்தில் இருக்குது. 277வது பக்கத்தில் இருக்குது. கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். முதல் வசனத்தை நான் படிக்கிறேன், 2வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். அப்படி மாறி நாம் படிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் இந்த வசனத்தை இந்த வேத பகுதியிலே நான் முக்கியப்படுத்தும்படி விரும்புகிறேன். என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படி, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த கொலோசே பட்டணத்தை குறித்து சில குறிப்புகளை சில வாரத்துக்கு முன்னாடி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கொலோசே பட்டணத்தை குறித்ததான பின்னணியை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். இந்த பட்டணத்தில் சபையை உருவாக்கின முக்கியமான ஆள் யாரு? எப்பாப்ரா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அங்கே சபை ஏற்படுத்தப்பட்டு வளர்ந்து பெருகி வருகிறது. அது இஸ்ரவேல் நாட்டுக்கு வெளியே உள்ள ஒரு பட்டணம். இஸ்ரேல் நாட்டில் உள்ள பட்டணம் அல்ல கொலோசே பட்டணம். மத்திய ஆசியா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே முக்கியமான பல பட்டணங்கள் இருந்தது. அதில் இந்த கொலோசேயும் ஒரு பட்டணம். அது அங்கே பிழைப்புக்காக பல யூதர்கள் போய் குடியேறி அங்கே பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தாங்க. அந்த காலத்தில் யூதர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு போய் பிழைப்பதற்காக பல இடங்களில் போய் குடியேறி அங்கங்கே இருப்பாங்க. அங்கே போகிற இடங்களில் ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இதை மாதிரி ஒரு சின்ன இடத்தை வாடகைக்கோ சொந்தமாகவோ வாங்கி அங்கங்கே அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பாங்க ஓய்வு நாள் தோறும். அந்த ஆலயத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவனுக்கு பேர் தான் ஜெப ஆலய தலைவன். அவன் தான் அந்த இதுக்கு முக்கியமான பொறுப்பாக இருப்பான். பாய் போடுறது, கூட்டுறது, ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் அவன் பொறுப்பாக பார்த்துக்கிடுவான். அவன் வருடத்துக்கு 1-2 முறை அதனுடைய வரவு செலவு கணக்குகளை எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியன்ட்ட போய் ஒப்படைப்பான். இது புறம் பிரான்ச் சர்ச் மாதிரி அங்கங்கே இருக்கும். யூதர்கள் எங்கெல்லாம் அவர்கள் பிழைப்புக்காக போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே ஜனக்கூட்டங்கள் அங்கே கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற பழக்கமுடையவர்களாய் அவர்கள் இருப்பாங்க. இதை யூதர்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்போஸ்தலன் பவுல் முதல்ல அந்த ஊரில் இருக்கிற யூதர்களுக்கு போவார். அவர்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லுவார். அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவார். அதன் மூலமாக புறஜாதிகளுக்கும் அந்த ஊரில் இருக்கிற லோக்கலில் இருப்பாங்கள்ல புறஜாதிக்காரங்க, அவர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அவர்களில் சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க. அவர்களில் பெரும்பாலானோர் ரட்சிக்கப்பட்டு அங்கே வருவாங்க, அங்கே விசுவாசியாக இருப்பாங்க. இப்படியாக அந்த ஊரில் ஒரு சபை வளர்ந்து பெருகியது. இப்படி வரும்போது அந்த ஊரில் இருக்கிற சபையில் கொஞ்சம் யூதர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்பட்டவங்களும் அங்கே இருப்பாங்க. இதில் ரட்சிக்கப்படாத யூதர்கள் இருக்காங்கல்ல வெளியூரில், அவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. இவங்களோட அவங்க சேர மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க பாரம்பரியத்தின்படி புறஜாதிகளோடு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க. இப்போ அந்த யூதர்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வருகிற புறஜாதி மக்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் என்னதான் போய் அங்கே போய் இயேசுவை கும்பிட்டாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் ஆக முடியாது. நாங்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் தான், எங்கள் தேவன் அவர், உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி என்றெல்லாம் அந்த சர்ச்சுக்கு போகிற புறஜாதி மக்களை போய் கெடுப்பாங்க. இவங்க யார்? இவங்க ரட்சிக்கப்படாத யூதர்கள். அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்வாங்க. அல்லது போனால் கூட அந்த தேவன் உங்கள் தேவன் அல்ல, அந்த தேவன் எங்கள் தேவன், நாங்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூதர்கள் சர்ச்சுக்கு வர்ற ஒரு ஆளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நீங்கள்லாம் சர்ச்சுக்கு போகிறீங்களாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் போகிறோம்.
அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூதர்கள், நீங்கள் இங்கே சர்ச்சுக்கு போனாலும் நீங்கள் அந்த தேவனுக்கு சொந்த ஜனமாக நீங்கள் இல்லை, நீங்கள் மாற முடியாது, நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியாது, அவரை நீங்கள் தரிசிக்கவே முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி நீங்கள் எல்லாரும் புறஜாதிகள், நாங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்படியெல்லாம் அவங்கள குழப்புவாங்க. அடுத்து இப்படி கேட்பாங்க, நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கீங்க, நாங்கள் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்களா இருக்கோம், எனவே உங்களுக்கு பரலோகம் கிடைக்காது. இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செய்தி பவுலுக்கு வந்த உடனே இந்த விருத்த சேதனம் என்றால் என்ன, விருத்த சேதனம் இல்லாதபடிக்கு ஒருவன் பரலோகத்துக்கு போவது எப்படி என்பதற்கான விளக்கத்தை அவர்களுக்கு பவுல் எழுதுறார். இந்த நிருபத்தை நம்ம பார்த்தோம்னா, இவர்களுக்கு இப்படிப்பட்ட குழப்பத்தில் உள்ள புறஜாதி மக்களாக இருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர்களுக்கான ஆலோசனைகள் இந்த நிருபம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில் பவுலின் விளக்கம் என்ன, இதை குறித்து 2ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். வசனம் 11ஆம் வசனத்தை படிப்போம். 2:11 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவரால் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது யாருக்கு யார் சொல்றது? பவுல் அந்த புறஜாதி மக்களுக்கு சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நீங்கள் களைந்து விட்டபடியால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவராலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே அவங்க அந்த விருத்த சேதனத்தை பற்றி குழப்புறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணிக்கிறாதீங்க என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். முதல் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. முதல் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. அந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே உங்களை ஆண்டவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். எனவே இந்த விருத்த சேதனத்தை பற்றிலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை. எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, எத்தனை பேர் நீங்கள் தேவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்ற விளக்கத்தை இந்த பகுதியிலே எழுதுவதை நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்றால், இந்த நாம படித்ததிலே அந்த 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படி. இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம். தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலை அடையும்படி, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதில் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கல, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அந்த குழப்பத்தை உருவாக்கின அந்த யூதர்களுக்கு மூலமாக கொஞ்சம் குழப்பத்தோடு இருந்த அந்த விசுவாசிகளுக்கு இப்படிலாம் எழுதுறாரு, நீங்கள் யூதராக இருந்தாலும் பரவாயில்ல, யூதராக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கிரேக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விருத்த சேதனம் உடையவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் புற ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, புற தேசத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதுகிறதை நாம் படிக்கிறோம். இந்த இடத்துல நாம் எல்லாரையும் ஆண்டவர் அப்படி ஏற்றுக்கொண்டார்.
நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம மாறணும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம மாறணும். இதை தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப வாஞ்சித்து இதை விரும்பணும். ரொம்ப இதை ஏற்கனவே உங்களில் எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் இந்த சாயலை ரொம்ப வாஞ்சிக்கிறீங்க, விரும்புறீங்க? இந்த சாயலை அடைய வேண்டுமானால் நீங்கள் செல்ல வேண்டிய 6 படிகளை குறித்து வரிசையாக இந்த வசனத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். இவைகள் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலை நாம் அடைய முடியாது. அடைய வாஞ்சிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த 6 படிகளை நாம் தாண்டணும். அப்படி தாண்டி போகும்போது தான் பூரணராக்கப்பட்ட தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்ட ஒரு பூரண தேவ மனுஷனாக, ஒரு பூரண தேவ மனுஷியாக நாம் நிலை நிற்கப்பட முடியும். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் அவரை போல சாயல் நம்மில் உருவாகணும். இந்த 10ஆம் வசனத்தில் அங்கே போட்டிருக்கு, என்னை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். இந்த பூரண அறிவடைய வேண்டுமானால் நமக்கு சில ஆலோசனைகளை ஆண்டவர் இன்றைக்கு தரும்படி விரும்புகிறார். ஒருவேளை இந்த பூரண அறிவை குறித்து, இந்த கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இங்கே எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ அத்தனை பேரும் இந்த பிரசங்கத்தை கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசும்படி விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தினுடைய திட்டம் என்னவென்றால், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீ மாற வேண்டும். அவரை போல சாயல் உனக்கு வேண்டும். அவரை போல சாயல் வேண்டும். உண்மையாய் ஏற்கனவே எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அவருடைய சாயல் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அவருடைய சாயல் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த சாயலை நிச்சயமாய் தந்து உதவி செய்ய ஆண்டவர் வல்லவர் இருக்கிறார். அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை என்னுடைய சிறு வயசுலேருந்து நான் பார்த்துட்டு வர்றேன். மெய்யாகவே நான் சொல்லுவேன், சில ஆட்களை பேரை குறிப்பிட்டு கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். சிலருடைய சாயலே தெய்வீகமாக இருக்கும். அவர்களோட பேசினாலே இயேசுவிட்ட பேசுறது போல் இருக்கும். அவர்களோட தங்கினாலே ஒரு தேவ பிரசன்னம் அவங்க கூட இருக்கும். இப்படியெல்லாம் சில அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அவர்களோட பேசும்போது, அவர்களோடு தங்கி இருக்கும்போது, அவர்களை காணும்போது ஒரு தெய்வீக சாயல் அவர்களிடத்தில் இருப்பதை நானே கண்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அப்படி பார்த்ததுனால தான் இந்த குறிப்பை வைத்து அநேகம் தரம் ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடி வருகிறேன். அது என்ன தெரியுமா? உம்முடைய சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய சாயல் அந்த தேவ மனுஷனுக்கு இருந்ததை நான் பார்த்தேன். உம்முடைய சாயல், உம்முடைய குணாதிசயம் அந்த குறிப்பிட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு இருந்ததை நான் கண்டேன். அதே போன்ற ஒரு தெய்வீக சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பலமுறை அதற்காக நான் ஜெபித்திருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஜெபித்து வருகிறேன். ஒருவேளை நீங்கள் அதை வாஞ்சித்தால் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனமாக கேட்கும்போது கர்த்தர் உங்களை தம்முடைய சாயலாக நிச்சயமாய் மாற்றுவதற்கான ஆலோசனையாக இது நிச்சயமாய் இருக்கும். இந்த சாயலை நாம் அடைய வேண்டுமானால் அது எப்படிப்பட்ட சாயல்? இங்கே போட்டிருக்கு, சிருஷ்டித்தவருடைய சாயல். என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி இந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தரும்படி விரும்புகிறார். ஒன்று, முதல் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள ஒன்று, முதல் குறிப்பு, மேலானவைகளையே தேடுங்கள். இந்த சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற வேண்டுமானால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது மேலானவைகளையே தேடுங்கள். இரண்டாவது வசனத்திலே இரண்டாவது குறிப்பு போட்டிருக்கு, மேலானவைகளையே நாடுங்கள்.
ஒன்று தேடுங்கள், இரண்டாவது மேலானவைகளை நாடுங்கள். 5வது வசனத்திலே படிக்கிறோம், கடைசி வரியில் எப்படி போட்டிருக்கு பாருங்க, அழித்து போடுங்கள். அழித்து போட வேண்டும். 5 காரியம் அங்கே போட்டிருக்கு. இதை குறித்து நான் வரிசையாக உங்களுக்கு சொல்லுவேன். இவைகள் எல்லாவற்றையும் ஒரு தேவனுடைய பிள்ளை அழிக்க முடியும். அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறார். இதை அழிக்காதபடிக்கு நீங்கள் அவருடைய சாயலால் மாற முடியாது. நீங்கள் அழித்து போடக்கூடிய 5 காரியங்கள் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அழித்து போடுங்கள். 8வது வசனத்தில் வருகிறோம், இவைகளை விட்டு விடுங்கள். அங்கேயும் 5 காரியம் போட்டிருக்கு. இந்த 5 காரியத்தை விட்டு விடுங்கள். ஒன்று அழித்து போடுங்கள், 8வது வசனத்தில் விட்டு விடுங்கள். 9வது வசனத்தில் எதெல்லாம் களைஞ்சு போடணுமோ பழைய மனுஷனை களைந்து போட்டு, 10வது வசனத்தில் 6வது குறிப்பாக போட்டிருக்கு, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்தில் 7வது குறிப்பாக தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஒன்று, முதல் குறிப்பு, மேலானவைகளையே தேடுங்கள். 2வது குறிப்பு, மேலானவைகளை நாடுங்கள். 3வது குறிப்பு, அழித்து போடுங்கள். 4வது குறிப்பு, விட்டு விடுங்கள். 5வது குறிப்பு, களைந்து போடுங்கள். 6வது குறிப்பு, தரித்து கொள்ளுங்கள். 7வது குறிப்பு, பூரணராக்கப்பட்ட அந்த சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் இருந்தால் அந்த அறிவை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். இந்த 6 படிகளை தேவனுடைய பிள்ளைகள் நாம் தாண்டணும். அப்படி தாண்டும் போது பூரண அறிவடையும்படி அவருடைய சாயல் நம்மிலே உருவாகும். ஒரு விசுவாசியை குறித்ததான தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, மேலானவைகளையே தேடுங்கள் அப்படின்னு. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீர்களா? 2 காரியத்தை இந்த நிருபத்திலே பவுல் எழுதுவார். 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்க, ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 2:20 பாருங்க. அந்த இடத்துல ஒன்று போட்டிருக்காருங்க, மரித்ததுண்டானால். 2:20. 3:1 எழுந்ததுண்டானால். அந்த 2 வசனமே இப்படி போட்டிருக்கும். நீங்கள் மரித்தது உண்டானால், மரித்தீர்களா அப்படின்னு முத கேள்வி போட்டிருக்கு 2:20. அடுத்து 3:1 போட்டிருக்கு, எழுந்தீர்களா. மரித்தது உண்டானால் நீங்கள் நிச்சயமாய் எழும்ப வேண்டும், அப்படி எழுந்தது உண்டானால் அப்படின்னு பவுல் எழுதுவார். மரித்தது உண்டானால், எழுந்தது உண்டானால். நீங்கள் ஏன் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஏன் எழும்பியிருக்கிறீர்கள்? அவரோடு கூட எழும்புவதற்கு நீங்கள் அவர் மரித்தது போல நீங்கள் பாவத்தின் காரியங்களுக்கு மரிக்கணும். அவரோடு எழும்புவதற்கு நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மரிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் எழும்ப வேண்டுமானால், கிறிஸ்துவோடு கூட எழும்ப வேண்டுமானால், பாவத்துக்கு செத்து மரித்தவர்களாக முதல்ல நாம் இருக்கணும். ஐயா பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் ஐயா தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு கதை சொன்னார். அவர் மரித்து இப்போ ஒரு 10 ஆண்டு 15 வருஷம் ஆகுது. அந்த பிரசங்கத்தை நான் கேட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். எரிக்க 25 வருஷம் இருக்கும். அந்த பிரசங்கத்தில் ஒரு குறிப்பு ஒன்று சொன்னார். ஒரு குறிப்பை இப்படி சொன்னார், இறந்தவரை ஒரு ஒத்தையடி பாதையில் அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 பேர் 10 பேர் ஒரு பாடை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு ஒத்தையடி பாதை. இப்போ அடக்கம் பண்ண போகிறாங்க. அவரை இறந்தவரை அடக்கம் பண்ணுறதுக்காக
2 கம்பு வச்சு குறுக்க சிலதெல்லாம் வச்சு அந்த கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி. இப்படிலாம் வச்சு அவரை அடக்கம் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஒத்தையடி பாதை, அப்படி தான் போக முடியும். அந்த சுடுகாட்டுக்கு அடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகும்போது ஏத்தாப்பில் அங்கேருந்து ஒரு பையன் சைக்கிள் பழகிறவன், அவன் ஏத்தாப்பில் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான் சைக்கிள் பழகிறவன். இவங்க ஏத்தாப்பில் வர்றாங்க, அவனும் ஏத்தாப்பில் வந்துட்டான். பொதுவாக அந்த சைக்கிள் பழகிறவங்க பாருங்கள், யாராவது போனாங்கன்னா அந்த பையங்க பெல் அடிப்பாங்க. அவன் ஏத்தாப்பில் வர்றதை இவங்க இப்படி கொண்டு வர்றாங்கன்றது அந்த சின்ன பையனுக்கு தெரியாது. பெல் அடித்தா ஒதுங்கிடுவாங்கன்னு அவன் பெல் அடிச்சுக்கிட்டே வர்றான். அவன் பழகிறவன், பிரேக்கு பிடிக்கவும் தெரியாது, நிறுத்தவும் தெரியாது. அப்படிப்பட்டவன் ஒருத்தன் வேகமாக சைக்கிள் வர்றான், பெல் அடிக்கிறான், அப்படியே வந்து அவங்க மேலே விட்டுட்டான். அப்படியே வந்து அவனால் கட் பண்ண தெரியல அல்லது நிறுத்த தெரியல. விழுந்த உடனே ஒரு ஆள் விட்டார், 2 பேர் விட்டார், மொத்தம் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேருமே விட்டுட்டாங்க. இப்போ அந்த பணத்து மேலே ஏற்றிட்டு போய் அவனும் கீழே விழுந்துட்டான். இவங்க பூரா அவனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அவனை அந்த சின்ன பையனை சத்தம் போடுறாங்க. அவன் இப்படி சொன்னானா, வாங்க நான் பழகிக்கிட்டு இருக்கேன், நான் வேணும்னு விடலை, நான் பழகுறவேன், நான் நீங்கள் தான் ஒதுக்கி இருக்கணும், நானும் பிரேக் பிடிச்சி பார்த்தேன், எனக்கு பிரேக் பிடிக்க தெரியல. இன்னும் சொல்ல போனால் நான் கிட்ட வர்றதை பார்த்தோன்னே நீங்கள் 4 பேர் விட்டுட்டு போயிட்டீங்க, நான் மேலே ஏற்றுனது அந்த பணத்து மேலே தான் ஏற்றுனேன். அவர் பேசாமல் இருக்கார், நீங்கள் இப்போ சண்டை போடுறீங்க என் மேலே அப்படின்னு வந்து கேட்டானா. யார் பேசாமல் இருப்பாங்க? மரித்தவர்கள் பேசாமல் இருப்பாங்க. அதனால தான் பவுல் இவங்கள்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா 2:20 நீங்கள் மரித்தது உண்டானால். எப்பொழுது நாம் மரிச்சிருக்கோமா செத்துருக்கோமா சாகாமல் இருக்கமான்றது எப்போ தெரியும்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தான் அது உண்மையிலேயே வெளிப்படும். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மரித்தான் நிச்சயமாய் அவரோடு கூட எழுந்திருப்பீர்கள். அப்படி எழுந்தது உண்டானால் நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நிச்சயமாய் நீங்கள் நாடுவீர்கள். நிச்சயமாய் நீங்கள் நாடுவீர்கள். வெளிப்படுத்தின கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பல இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை குறித்து எப்படியாய் பாவத்துக்கு செத்து, பாவம் என்ற ஒன்று வரும்போது செத்தவனைப் போல இருக்க வேண்டும் என்று ஏராளமான வசனங்கள் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஆகிய இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 6:8, 2 தீமோத்தேயு 2:11 இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்பது எப்படி? பிழைத்திருப்போம் என்பது உறுதியானது. அவரோடு கூட நாம் மரித்தோம் என்ற நிச்சயமும் உறுதியும் நமக்கு தேவையானது. இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்திருக்கிறேன் என்றவர்களுக்கான செய்தி இது. எப்பொழுதெல்லாம் நாம் மரிக்க வேண்டும் அப்படின்னா, பாவம் செய்யக்கூடிய சோதனை வரும்போதெல்லாம், பாவம் செய்யக்கூடிய சோதனை வரும்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாக மாறணும்? மரித்தவர்களாய் மாறணும். மரித்தவர்களாய் நாம் என்ன செய்யணும்? மாறணும். மரித்தவர்களாய் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு சோதனைகளினாலே நம்மை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். நமக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறாங்க, அபாண்டமாய் நம்ம மேலே ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அமைதியாக இருக்க வேண்டுமானால் அவங்க நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்களாக இருந்தால் தான் இருக்க முடியும். அப்படி மரித்தவர்கள் என்ற நிலைமை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், நான் நியாயத்துக்காக போராட போகிறேன் என்ற எண்ணம் வந்துடும். நான் இப்படியெல்லாம் இதை ஏற்று நான் கேள்வி கேட்டுட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக மரித்தோமானால் இவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் நிச்சயமாய் சுதந்திரித்து கொள்ள முடியும். 1 பேதுரு 2:24 போட்டிருக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே எதுக்காக தெரியுமா சுமந்தாராம்? நாம் பாவங்களுக்கு சாகும்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20 போட்டிருக்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து. உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து. தேவனுடைய பிள்ளைகள் பாவங்களுக்கு மரிக்கணும், உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரிக்கணும். இப்படி மரித்தவர்களுக்கான செய்தி தான் இந்த செய்தி. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு செத்து, உலகத்தின் வழிபாடுகளுக்கு செத்து, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு கொலோசியர்ல. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி மரித்தவர்களுக்கான செய்தி தான் கர்த்தர் உங்களோடு பேசுவது. அடுத்து, இப்படி மரித்திருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் நாட வேண்டிய சில காரியங்களை இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை படிக்கிறோம். மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாடுனா என்னது? ஆங்கிலத்தில் ஷீக்கு, ரொம்ப தேடுவது. ஒரு பொருள் காணாம போச்சுன்னா எப்படி தேடி கண்டுபிடிக்கிறோமோ, இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாம் ரொம்ப நாட்டமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நாட வேண்டியது அவசியமானது. பைபிளில் 7 காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை நாட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி நாடினால்தான் அவன் அதை பெற்றுக்கொள்ளுவான். உங்களுக்கு தெரிஞ்ச சிலதை சொல்லுங்க. நாம் நாட வேண்டிய 7 காரியத்தில் 1 கொரிந்தியர் 14:1 போட்டிருக்குல்ல, நாம் நாட வேண்டிய ஒன்று அங்கே தான் போட்டிருக்கு. இதெல்லாம் நான் சொல்கிற அந்த 7 காரியம் இருக்குது பைபிளில். இதெல்லாம் தானாக வராது. இதெல்லாத்தையும் நாம் என்ன செய்யணுமா? நாடணும். இது முதல்ல ஒரு வசனம் போட்டிருக்கு 14:1. எதை நாட வேண்டும்? அன்பை நாடணும். அடுத்து 1 தீமோத்தேயு 6:11 போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6:11 போட்டிருக்கு. அந்த வசனத்தை படிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும், இப்போ போட்டிருக்கு கடைசியில் ஒன்று போட்டிருக்கு பாருங்க, சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே நாடு அப்படின்னு போட்டிருக்கிறது ஒரு தேசம் அல்ல. இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? தேடணும். இவைகளை நோக்கி நாம் போகணும். சாந்த குணம் நமக்கு தேவையானால் அதை நாம் தேடி என்ன செய்யணும்? போகணும். அதெல்லாம் தேடி போகணும். எபிரேயர் 12:14 போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் நாட வேண்டிய 3வது காரியம், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. ஒன்று அன்பை நாடு, சாந்த குணத்தை நாடு, பரிசுத்தத்தை நாடு அப்படின்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14:12 வரங்களை நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14:12 நம்ம படிக்கிறோம், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை இவைகளெல்லாம் நமக்கு வேண்டுமானால், இதெல்லாம் சாதாரணமாக அல்ல, நீ பாட்டுக்கு இரு உனக்கு அதான் வந்துடும் அப்படி என்பதல்ல. இதை விருப்பத்தோடு என்ன செய்யணும்? நாடி தேடணும். இதை விருப்பத்தோடு இவைகள் எல்லாவற்றையும் நாடி தேடணும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். இதெல்லாம் நீங்களும் நானும் பிரயாசப்படணும்.
நாடி போகணும், நாடி போகணும். அப்பதான் நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் தாங்கள் விரும்புகிற தெய்வ வழிபாட்டுக்காக எவ்வளவோ தூரமான இடத்துலேருந்து எங்கெங்கேயோ நாடி போகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவைகள் வேண்டும் என்று நாடி போவதை நாம் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சொன்னார், இந்த காரியத்தை நான் செய்கிறபடியினால் செத்த வீட்டுக்கு கூட என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், அப்படியெல்லாம் இதில் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். இப்படி வைராக்கியமாய் தேடி போகிற மக்கள் மத்தியிலே தேவ மனுஷன் இப்படி சொல்கிறாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் ஒரு தேவனுடைய பிள்ளை நாடணும் என்று போட்டிருக்கு. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் ஒரு காரியத்தை நாடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். எதை நாடுவேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். இதெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவ பிள்ளைகளுடைய நாட்டம் இதில் எல்லாம் இருந்ததை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றார். ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார், எல்லா நாட்டிலேயும் சுவிசேஷத்தை பல இடத்திலே நான் அறிவித்திருக்கிறேன், இப்போதும் கூட மீண்டுமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். சொல்லாத இடத்துல, கட்டப்படாத இடத்துல, சுவிசேஷம் செல்லுபடியாகாத இடத்துல, இன்னும் சொல்லாத இடத்துல கிறிஸ்துவின் வார்த்தையை எப்படியாவது நான் சொல்லும்படி நான் நாடுகிறேன். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மேலானவைகளை தேடணும், இந்த 7 காரியத்தை நாடணும். நாடணும், இதெல்லாம் நாடணும். இவைகள் எல்லாத்தையும் பொதுவாக பாருங்கள், பால் வியாபாரம் பண்ணுறாங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க தங்கள் வியாபாரத்தை நடத்த வேண்டுமானால் என்ன செய்கிறாங்க? வீடு வீடாக போய் ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க. ஒரு சைக்கிளில் கட்டிக்கிட்டு வீடு வீடாக போய் என்ன செய்கிறாங்க? 1/2 லிட்டரு 1/4 லிட்டரு எவ்வளோ வாங்குறாங்களோ, 100 500 வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க. ஒரு சாராயம் விற்கிறவன் இருக்கான், அவன் வீடு வீடாக போய் விற்க தேவையில்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா போதும், மக்கள்லாம் தேடி அவன்கிட்ட என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. இதில் எது முக்கியமானதுன்னு பார்க்கணும். சில காரியத்தை எப்படி விற்பனை செய்ய வேண்டியிருக்கு, மக்களுக்கு தேவையான காரியத்தை வீடு வீடாக போய் விற்க வேண்டியிருக்கு. கெட்டு போகிற காரியத்தை வீடு வீடாக போய் விற்க தேவையில்லை. ஏதாவது ஒரு காட்டில் எங்கேனாவது ஒரு இடத்துல வச்சுருந்தா கூட தேவையானவங்கெல்லாம் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க? வாங்கிட்டு போகிறாங்க. விதைகள், உணவுக்கு தேவையான தானியங்களை விதைக்கணும், அதுக்கு வேலி கட்டணும், அதுக்கு களை எடுக்கணும், உரம் போடணும், அப்போ தான் அதில் பலன் வரும். ஆனால் களைக்கு அப்படி கிடையாது. களை அது பாட்டுக்கு என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். அது விதைக்கவும் தேவையில்லை, அது தண்ணி பாய்ச்சவும் தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் சாராயமும், அதே போல தான் இந்த மாதிரி கெட்ட காரியங்களை நாடி அநேகர் போவதை நம்ம படிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் நாம் பார்க்குறோம். ஏசாயா 5:11 இவ்விதமான ஒரு வசனம் இருக்கிறத நம்ம படிக்கிறோம். எதை நாடுறாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் இதை நாடி, ஜனங்கள் இப்படி நாடுறாங்க. ஒரு 5 விதமான காரியத்தை நான் முதல்ல சொன்னேன், 7 காரியத்தை நாம் நாடணும். உலகத்தார் 5 காரியத்தை நாடுறாங்கன்னு போட்டுக்கு. இதில் 1 இதை நாடுறாங்க. 2வது ஓசியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் போட்டிருக்கு, லட்சையான காரியத்தை நாடுகிறார்கள் அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் சொல்ல வெக்கப்படுற காரியங்கள், அவைகள்லாம் வெளியே சொல்ல வெக்கமாக இருக்கிற காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க? நாடுவதாக ஓசியா 4:18 சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். வெக்கமான காரியங்களை. சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 16:4 படிக்கிறோம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13:5 படிக்கிறோம். இங்கே மக்கள் சில காரியங்களை நாடுகிறாங்க. எதை நாடுகிறார்கள்?
தற்பொழிவை நாடுகிறார்கள். நாம் அதை நாடக்கூடாது. தற்பொழிவு அப்படின்னா என்ன? சுய லாபம், கெயின். தற்பொழிவை நாடுவது, சுய லாபத்தை தேடுவது, நாடுவது, இப்படி போறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 31 வசனத்தில் 3 காரியத்தை நாடுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன? 6:31 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அங்கே 31 வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. இவைகள் எல்லாவற்றையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னு போட்டுக்கு. இதை மொத்தத்தை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் பாருங்க. இவங்க ஒரு 7 இருக்கு, அவங்க ஒரு 7 தேடணுமா, இவங்க ஒரு 7 தேடணும். அவர்கள் ஒரு 7 நாட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இவர்கள் ஒரு 7 நாடுகிறார்கள் அப்படின்லாம் போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பூரண சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. மேலானவைகளையே நாடுங்கள். 3வது குறிப்பாக 5வது வசனத்தை பாருங்க. அழித்து போடுங்கள். அங்க 5 காரியம் போட்டிருக்கு. இவைகள் எதுவும் என்னிடத்திலே இல்லை என்று சொல்கிறவன் மாய்மாலம் பண்ணுகிறவன். எனவே அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டு சபையிலே இப்படிப்பட்டவர்கள் அநேகர் சபைக்குள்ளே வந்தாங்க. சபைக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடும் இவர்களில் சிலரிடத்திலே இந்த குணாதிசயங்கள்லாம் காணப்பட்டது. இப்போ பவுல் அதெல்லாம் கண்டித்து எழுதுறார். இவைகளெல்லாம் உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூர்ண சாயலை அடைய முடியாது. எனவே இவை இந்த 5 காரியத்தையும் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதை கவனிக்கிறோம். 1 விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனை ஆகிய இவைகளெல்லாம் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்முடைய சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. இவைகளில் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லலை. இவைகளில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் இவைகளை நாம் அழிக்க வேண்டும். இந்த அழிக்கிற பொறுப்பை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? நம்மிடத்தில் தான் கொடுத்துருக்காரு. இதை நீதான் அழிக்க வேண்டும் அப்படின்னு போட்டுருக்கு. இதை நீ அழிக்கணும். இவைகள் உன் ஜீவகாலம் எல்லாம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். இவைகளை தினந்தோறும் அழித்தால் உன் ஆவிக்குரிய மனிதன் பிழைப்பான். உன் ஆவிக்குரிய மனிதன் பிழைத்திருக்க வேண்டுமானால் இந்த மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானது. அடுத்த குறிப்பு பாருங்க, 4வது குறிப்பு பாருங்க. விட்டு விடுங்கள். 8வது வசனம். விட்டு விடுங்கள். இங்கேயும் 5 காரியம் போட்டிருக்கு. 1 கோபம், 2வது மூர்க்கம், 3வது பொறாமை, 4வது தூஷணம், 5வது வம்பு வார்த்தை. இதெல்லாம் நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. முதல்ல சொன்ன 5 மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டது. இவைகள் குணாதிசயங்களோடு சம்பந்தப்பட்டது, இருதயத்தில் சம்பந்தப்பட்டது. இவைகளை பவுல் சொல்றாரு, இதெல்லாத்தையும் விட்டு விடுங்கள். இதெல்லாத்தையும் விட்டு விடுங்கள். 1 கோபம், இன்னொன்று மூர்க்கம், 3வது பொறாமை, 4வது தூஷணம், 5வது வம்பு வார்த்தை. இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு என்று நான் சொல்லவில்லை. இதில் ஏதாவது என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஏதாவது என்னிடத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிறதாக தேவன் உங்களுக்குள்ளே உணர்த்தினால் இன்றைக்கே அவைகளை விட்டு விடுவதற்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இன்றைக்கே நீங்கள் அவைகளை விட்டுவிட்டு நீங்கள் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி, அவருடைய சாயலால் நிரம்பும்படி தேவனண்டை உங்களை ஒப்புக்கொடுங்கள். 5வது குறிப்பு அங்கே போட்டிருக்கல, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. 9வது வசனம், கொலோசியர் 3:9 போட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள்,
பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பழைய மனுஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது உங்கள் பழைய மனுஷன் எப்படி இருந்தா உங்களுக்கே தெரியும். இப்பொழுது புதிய மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோமே. எப்படி? என் பழைய குணம் திரும்பிச்சு, பழைய ஆள் மாதிரி நான் மாறினேன். மாற விரும்புகிறீங்களா? அப்படியே சில வேளைகள் அப்படி நம்ம பேசுகிறோமே. பழைய ஆளாக மாறினேன்னா எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோமே. அது தேவனுடைய சித்தம் அல்ல. அது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்களை என்னையும் குறித்ததான தேவனுடைய சித்தம் பழையவைகளை களைந்து போட்டு. அந்த பழைய மனுஷனை அப்படியே கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இந்த மனுஷனை குறித்து பவுல் இப்படி இந்த பழைய மனுஷனை குறித்து சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். அது 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்குது. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு நாளும் நமக்குள் வராதபடிக்கு நம்மை நாமே எச்சரித்து நாம் காத்துக்கொள்ளணும். பழைய காரியங்கள், நாம் விட்டு வந்த காரியங்கள் எதுவும் நமக்குள் வராதபடிக்கு நம்மை எச்சரிப்போடு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 6:6 படிக்கிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன். இந்த இடத்துல தான் இந்த பைபிளில் வந்து பல இடங்கள்ல பழைய மனுஷனை குறித்து போட்டிருக்கு. கெட்டு போகிற பழைய மனுஷன், பாவம் செய்த பழைய மனுஷன், மோசம் போக்கிய பழைய மனுஷன். இப்போ ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அது திரும்பி வரவே கூடாது. அதற்கு பதிலாக பவுல் என்ன சொல்றாரு? அந்த பழைய மனுஷனை தேவனுடைய ஜனங்கள் நாம் என்ன செய்யணுமா? சிலுவையில் அறைந்திருக்க வேண்டியது அவசியம். பழைய மனுஷன் திரும்பி வராதபடிக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள் எழுப்பி வரும்போதெல்லாம் நாம் இப்படி அறிக்கையிடணும். எப்படி தெரியுமா? அதெல்லாம் இனி கூடாது, அது சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இனி கூடாது, அது சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். அந்த பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். ஒரு வாலிப பையன் ரொம்ப கொடுமையானவனாய் வாழ்ந்தான். ரொம்ப கொடுமையானவனாய் வாழ்ந்தான். திடீரென்று ஒரு நாள் அவன் காணாமல் போனான். அந்த குடும்பத்தினர் அந்த பெரும்பகுதி இப்படிப்பட்ட கொடுமையான மனுஷன் நம்முடைய வீட்டில் இருந்தான், காணாமல் போயிட்டான்னு ஒரு பக்கத்தில் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் ஐயோ நம்ம கூட பிறந்த தம்பியை காணமேண்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, உடன் பிறந்தவங்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. பல இடத்துல தேடினாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அங்கேயும் அவங்களும் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏறத்தாழ 15 ஆண்டுகள் கழித்து அந்த மனுஷன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரும்போது அந்த வீடே, அவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் அவனுடைய சுபாவம், அவனுடைய கெட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மீண்டும் 15 வருஷத்துக்கு பின்னாடி ஊருக்கு வந்துட்டான்னா சிலர் பயந்தாங்க. அந்த மனுஷன் ஒரு நாள் சபையை கண்டுபிடிச்சு சபைக்கு வந்தார். நான் சின்ன பிள்ளையில் போன அந்த சபையில் வந்து உட்கார்ந்துருந்தார். அந்த சபையில் வந்து முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட அறிமுகமானார். அப்போ நானும் இருந்தேன். அப்பொழுது அவருக்கு ஒரு 40 வயது இருக்கும். 25 வயதில் அவர் அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டார்.
15 வருஷம் கழித்து இப்போ திரும்பவுமா வந்தவர் ஒரு தேவனுடைய மனுஷனாக அங்கே வந்து உட்கார்ந்துருந்தார். ரட்சிக்கப்பட்டவராக உட்கார்ந்துருந்தார். மும்பைக்கு போய் அங்கேயும் போய் அடாவடித்தனங்கள் செஞ்சுட்டு தேவன் அவரை அங்கே வச்சு சந்தித்தார். அங்கே வச்சு ரட்சிக்கப்பட்டார். அப்பொழுதுதான் இளையகுமாரனுக்கு மாதிரி ஒரு எண்ணம் வருது, திரும்ப எப்படியாவது நம்முடைய வீட்டுக்கு போகணும். 15 வருஷம் கழித்து எந்த தகவலுமே இல்லாத ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அவருடைய உடன் பிறந்தவங்க அவருடைய எல்லாரும் அந்த ஊரில் இருக்காங்க. இவர் வந்த உடனே சிலர் பயந்து ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறினதை திரும்பவுமா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மனுஷன் நேர சபைக்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, பக்கத்து ஊர்க்காரர், நான் இத்தனை வருஷமாக இப்படிலாம் இருந்தேன், இப்படி வெளியூருக்கு தப்பி ஓடுனேன், போலீஸில் போய் என்னை கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு தப்பி ஓடுனேன், 15 வருஷம் கழிச்சு இப்போ ஆண்டவர் என்னை சந்தித்தார், நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன் என்று மக்கள் எல்லாரும் அவனுடைய பழைய மனுஷனாக பார்த்தாங்க. ஆனால் இப்போது வந்த மனுஷன் பழைய மனுஷன் அல்ல, பழைய ஆள் கிடையாது. அவர் கிறிஸ்துவுக்குள்ளே ஆனதுனால எல்லாவற்றையும் களைந்து போட்டுவிட்டு ஒரு புது மனுஷனாக அந்த ஊருக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வு இருப்பதாக நம்மை பார்க்கிற மக்கள் சொல்லணும். முன்னாடி இவர் எப்படி இருந்தாங்க, இவங்க இப்போ எப்படி இருக்காங்க, இதை ஜனங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கத்தக்க அளவிற்கு மாறணும். நம்முடைய பழைய மனுஷன் ஒருபோதும் தலையெடுக்க விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளணும். தலையெடுக்க விடாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு வசனம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஒருவேளை நீங்கள் வேறு மார்க்கத்திலிருந்து வந்திருந்தா உங்களுக்கு பைபிள் படி கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கோம். இந்த பேர் உங்களை காப்பாற்றாது, பேர் உங்களை காப்பாற்றாது. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் எல்லாருக்குமே தெரியும், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இருந்தான்ல, யூதாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புகழ்ச்சின்னு அர்த்தம். அவங்க அப்பாவும் ஒரு தேவனுடைய மனுஷன், அதனால தான் இந்த பேரை அவனுக்கு வச்சாரு. ஆனால் அவன் ஒரு காரியத்தை செய்தான் அல்லவா, அந்த பேரை எந்த சபையிலையாவது வைக்கிறாங்களா? அந்த பேரை எந்த சபையிலையாவது வைக்கிறாங்களா? யாராவது ஒருத்தன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு அந்த அவனை பற்றி சொன்னோடனே அவனுக்கு என்ன பேர் வச்சிடுறாங்க? அவன் ஒரு யூதாசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பா அவனுக்கு வச்ச பேர் நல்ல பேர் தான், இவன் புகழ்ச்சிக்குரியனா இருக்க வேண்டும் என்று தான் அந்த பேரை வச்சாரு. யூதாஸ் அப்படின்னாலே புகழ்ச்சின்னு அர்த்தம். ஞானஸ்தானத்தில் நம்மளுக்கு பாஸ்டர் வைக்கிற பேர் நம்மளை காப்பாற்றாது. பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் புது சிருஷ்டியே காரியம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர், கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் 6:15 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியாய் நான் இருக்கிறேனா? பழைய மனுஷனை களைந்து போட்டு இப்பொழுது நான் புதிய மனுஷனா இருக்கிறேனா? இதுதான் உண்மையானது. அப்போஸ்தலன் பவுல் எங்க சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது, பண்ணாட்டாலும் ஒன்றும் கிடையாது. எதுதான் பாயிண்ட்டு? புது சிருஷ்டி தான் காரியமானது. 2 கொரிந்தியர் 5:7 நம்ம படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த புது சிருஷ்டி உருவாவதை குறித்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுவார். புது சிருஷ்டி எப்படி உருவாகிறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி எழுதுவார், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். புதிய சிருஷ்டி உருவாவது எப்படி? ஒரே நாளில் அல்ல,
நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமானது. பின்மாற்றத்தில் போன தாவீது, பாவம் செஞ்ச தாவீது தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிற ஜெபம் 51ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. அந்த ஜெபத்தில் ஒரு வசனத்தை நாம் படிக்க முடியும். வசனம் 10வது வசனத்தில் படிக்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை புது சிருஷ்டியாய் உருவாக்கும் ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியாய் இப்போது உருவாக்கும் ஆண்டவரே. தேவ மனுஷன் தனக்கு ஒரு புது சிருஷ்டி தேவை என்பதை உணர்ந்து இந்த விண்ணப்பத்தை செய்வதை இந்த இடத்துல படிக்கிறோம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்தால் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் இருப்பீர்கள். ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கினார். உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார்? தன்னுடைய சாயலாக அவனை உருவாக்கினார். அப்படிதானே இருக்கு? தன்னுடைய சாயலாக. முதல் வசனத்தை படிங்க. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவனுக்கு வர்றோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. தன் குமாரனை தன்னுடைய சாயலாகவே அவன் பெற்றான். இப்போ தேவன் உங்களை என்னையும் பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்க விரும்புகிறாரு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோமா என்று. ஏனென்றால் தேவனை நாம் எப்படி அறிந்து கொண்டோம்? கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ நம்ம எல்லாம் ரட்சித்ததுக்கு பிற்பாடு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா, என் குமாரனை இவர்களுக்கு அனுப்பினேன், இந்த மக்கள் எல்லாரும் அவரை பார்க்கும்படியாக ஒரு ரூபத்தில் அனுப்பினேன், ரூபமில்லாத நான் ரூபத்தில் என் குமாரனை அனுப்பினேன், இவர்கள் எல்லாரும் அந்த குமாரனுடைய சாயலில் இருக்கும்படியாகத்தான், அவரை போல இருக்கும்படியாக என் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினேன். நீங்கள் நானும் அந்த குமாரனுடைய சாயலை சுவிசேஷங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? சுவிசேஷங்கள் மூலமாக இயேசுவின் சாயலை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட சாயலை அறிந்து கொண்டவர்கள் அவருடைய சாயலை போல நாம் மாறும்படி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு அவர்களை முன்குறித்திருக்கிறார். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? குமாரனுடைய சாயலில் நாம் இருக்கணும். தேவனுடைய ரூபமும் சாயலும் யாருக்கும் தெரியாது. தேவனுடைய தற்சொரூபமாக ரூபமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுவை கண்டார்கள் எப்படிப்பட்டவர் என்று. இப்போ அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் பார்த்து சொல்றாரு, எதுக்காக தெரியுமா நான் உங்களை முன்குறித்தேன்? என் குமாரனுடைய சாயலில் நீங்களும் இருக்கும்படியாக, என் குமாரனுடைய சாயலில் நீங்களும் இருக்கும்படியாக உங்களை நான் முன்குறித்தேன். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்படி, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதை ரொம்ப வாஞ்சிக்கணும், இதை விரும்பணும். இதை விரும்பி வாஞ்சித்தவங்களுக்கு தான் இந்த சாயல் கிடைக்கும். அம்மா,
எனக்கு கிறிஸ்துவின் சாயல் வேண்டும் என்று சாதாரணமாக விரும்புகிறவர்கள் கிடைக்காது. இதை ரொம்ப வாஞ்சிக்கணும், ரொம்ப விரும்பணும். அனுதின ஜெபத்தில் இந்த வார்த்தையை சொல்லணும். உம்முடைய சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்றைக்கு வேணும் ஆண்டவரே. என்னை பார்க்குறவங்க என் மூலமாக உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய சாயல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த இடத்துல போட்டிருக்கு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த தேவனுடைய சாயல் எனக்கு வேண்டுமானால் புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ளணும். பழையவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு கழித்து போட வேண்டியது அவசியமாகும். தேவனுடைய சாயலாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய சாயலாய் மாற வேண்டுமானால் நாம் முதல்ல தேவனுடைய சாயலை நாம் அறிந்திருக்கணும். சில பயல்களுடைய முடிவெட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவன் யாரை நோக்கி பார்க்குறான்னு. சிலருடைய ட்ரெஸ்ஸு போடுறதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவன் யாரை ஃபாலோ பண்ணுறான்னு. சிலருடைய முடிவெட்டு, ட்ரெஸ்ஸு, பேச்சு, இவன் யாரை ஃபாலோ பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சு போயிடும். அப்படி ஃபாலோ பண்ணுறான்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நபரை அவன் ரொம்ப உற்று கவனித்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி கவனிக்கிறவன் கொஞ்ச நாளில் அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவேன், அவனை மாதிரியே பேசுவேன், அவனை மாதிரியே முடி வெட்டுவேன், அவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவேன். காரணம் என்ன? அவன் அதிகமாக இங்கே பார்க்குறான், அவனை அப்படி பார்க்குறான். நாம் அவரை போல மாற வேண்டுமானால் அதை போல நாமும் தினந்தோறும் அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்காதவங்க அவருடைய சாயலாய் மாற முடியாது. அவரை நோக்கி பார்த்துதான் அவருடைய சாயலாய் நாம மாற முடியும். நிச்சயமாக ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை நாம் அடைய முடியும். அந்த சாயலை நாம் அடையணும்னா என்ன செய்யணும்னு இங்கே போட்டிருக்கு பாருங்க. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கறது போல தினந்தோறும் நீ பார்க்கணுமா? அவருடைய சாயலை, அவருடைய முகத்தை கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கறது போல நீ தேவனை காணணும். அவருடைய சுபாவத்தை, சாயலை நீ தினந்தோறும் பார்க்கணும். அப்படி பார்க்காத ஒருவன் தேவ சாயலாய் மாற முடியாது. தேவ சாயலாய் மாற முடியாது. தேவ சாயலாய் மாற முடியாது. ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு நாள் இப்படி கேட்டார். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷர். அவரை சொல்லி, பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை நான் கேட்குறேன், உங்கள் பிரசங்கம் அந்த அவருடைய பாணியில் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு இன்னொருத்தரை சொல்லி என்னை சொன்னார். அந்த இன்னொருத்தர் சொல்கிறார்ல, அவருடைய பிரசங்கத்தை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். இப்போ இவர் சொல்கிறாரு, அந்த பிரசங்கம் மாதிரியே இருக்குது பாஸ்டர் உங்கள் பிரசங்கம், அவருடைய பிரசங்கம் மாதிரியே இருக்குது உங்கள் பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்ன மனுஷனை நான் அதிகமாக நேசிக்கிறேன், அவருடைய பிரசங்கத்தை நான் விரும்பி கேட்பேன், அவர்கிட்ட நிறைய பாயிண்ட்டுகள்லாம் நான் எடுத்துக்கிடுவேன். இப்போ நான் அப்படி செய்கிறதுனால என் பிரசங்கத்தையும் அந்த பிரசங்கத்தையும் கேட்ட ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் யார் மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் மாதிரி பண்ணுறாருன்னு. இதை போல நீங்களும் நானும் மாறணும்னா அவருடைய சாயலை தினந்தோறும் நாம் பார்க்கணும். கண்ணாடியில் முகமுகமாய் அவரை பார்க்க அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டால் அவருடைய சாயல் எனக்கு உண்டாகும். அவருடைய சாயல் எனக்கு உண்டாகும். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒரே சாயலில் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஒரே மாதிரி இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? கூட பிறந்த அண்ணன் தம்பிய அக்கா தங்கச்சிகள்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்தோம்னா, சிலர் ஒரே மாதிரியே இருப்பாங்க, ஒரே சாயலில் இருப்பாங்க. சிலர் அப்பாவை மாதிரியே இருப்பார், சிலர் அம்மா மாதிரியே இருக்கும் அந்த பிள்ளை, சிலர் தாத்தா மாதிரியே அப்படியே இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கிறது? அந்த குடும்பத்தில் அது பிறந்ததுனால அப்படி இருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்து தேவனையே நோக்கி பார்த்து அவருடைய
சாயலை தினந்தோறும் காண்கிறவங்களா இருந்தா நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே அவருடைய சாயலால் நாம் நிறைஞ்சிருக்க முடியும். நம்ம ஆள் கருப்பாக இருக்கோம், சிவப்பாக இருக்கோம், அது வேற. ஆனால் நிச்சயமாய் நம்மில் தேவனை ஜனங்கள் காணத்தக்க அளவுக்கு நம்முடைய சாயல் அப்படியாய் மாறும். சங்கீதத்தில் 68 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, 68:13 நம்ம படிக்கிறோம் அல்லவா? 68:13 நீங்கள் அடுப்பின் அடியில் கிடக்கிறவங்களா இருந்தாலும், எங்கே கிடக்கிறவங்க? அடுப்பில் மேலே வைக்கிற சட்டியை சொல்லல, அங்கே எதை போட்டிருக்கு? இப்போ தான் கேஸ் அடுப்பு வந்துருச்சு. பைபிள் எழுதப்பட்ட காலத்துலலாம் என்ன அடுப்பு? அந்த அடுப்பில் கீழே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? எப்படிப்பா? வெறும் சாம்பலாக இருக்குமா? வெறும் கரியாக இருக்கும். நம்மில் சிலர் அப்படித்தான் இருக்கும். அது மேட்ரு கிடையாது. அப்படி இருந்தாலும் தெய்வீக தன்னுடைய சாயலை உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அங்கே போட்டிருக்கு வெள்ளியும் பொன்னும், அதே வசனத்தில் போட்டிருக்கு. வெள்ளியும் பொன்னும் அந்த வசனத்தில் போட்டிருக்கு. யாருக்கு ஆண்டவர் அதை கொடுக்குறாராம்? அடிப்பினடியில் கிடக்கிற ஒரு ஆளாக நீ இருந்தாலும், அந்த கறிக்கட்டையாக நீ இருந்தாலும் அது மேட்ரு கிடையாது. உன்னை எப்படி நான் மாற்றுவேன்? வெள்ளியாக, பொன்னாக நான் உன்னை மாற்றுவேன். புறா அப்படி வெயிலில் நின்றுச்சுன்னா அதை நம்ம கொஞ்ச நேரம் உற்று கவனித்தோம்னா அந்த கழுத்தில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தோம்னா தகத்தான் அப்படியே மின்னும் புறாவில். அதை ஒப்பிட்டு சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறாரு 68:13, நீ அடுப்பு நடியில் கிடக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த சாயலை நீ நோக்கி பார்ப்பாயானால், அவரை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன் சாயல் எப்படிப்பட்டதாய் மாறும்? வெள்ளியாய் மாறும், பொன்னாய் மாறும். அந்த சாயலை நீ நிச்சயமாய் உடையவனாயிருப்பாய். அந்த சாயலை நீ அடையாமல் போகவே மாட்டாய். அந்த சாயலுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனுஷன் விரும்பினாலும், அவன் பிறப்பால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய தோல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை எப்படி மாற்றுவேன்? வெள்ளியை போல விலையேற பெற்றவனாய், பொன்னை போல விலையேற பெற்றவனாய், என் சுபாவத்தால் நிரப்பி என் சாயலால் அவனை நான் மாற்றுவேன். என் சாயலால் அவனை மாற்றுவேன். இந்த இதில் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை திருப்தி ஆகணும். ஆண்டவரே, நான் அதிகமாக விரும்பி வாஞ்சித்து ஜெபிப்பது பணங்காசை அல்ல, பொருளை அல்ல, இந்த உலகத்தின் காரியத்தை அல்ல, உம்முடைய சாயலால் நான் திருப்தி ஆகணும் ஆண்டவரே. உம்முடைய சாயலால் நான் மாறணும் ஆண்டவரே. உம்முடைய சாயல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் நான் எதில் திருப்தி ஆவேன்னு சொல்கிறான்? சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான்ல, எனக்கு எதில் திருப்தியாக இருக்கேன் நான்? 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் அந்த வசனம் இப்படி போட்டிருக்கோம், நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது இதில் தான் நமக்கு வாஞ்சையும் திருப்தியும் இருக்கணும். இதில் தான் எனக்கு வாஞ்சையும் திருப்தி இருக்கணும். உம்முடைய சாயலால் நான் இருக்கிறேன். என்னை பார்ப்பவங்க என் மூலமாய் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகளில் நீர் வெளிப்படணும், என்னுடைய செயல்களில் வெளிப்படணும், என்னுடைய நடக்கையில் வெளிப்படணும், என்னுடைய கிரியைகளில் வெளிப்படணும். என்னை பார்க்குறவங்க உம்மை பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாராலும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வாஞ்சித்து தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாய் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளுவான். தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள், சரீரத்தின் செயல்களை அழித்து போடுங்கள், சில காரியங்களை விட்டு விலகுங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரணராகுங்கள். இதுவே நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று இவைகளிலே விருப்பம் கொண்டு தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம்.
தேவனை நோக்கி பார்த்து நாம் பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். என்னில் இது வேண்டாம் ஆண்டவரே, என்னில் இது வேண்டாம் ஆண்டவரே, என்னில் இது அதிகமாய் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. அவருடைய சாயல் எனக்கு வேண்டும். பூரண புருஷனாகும்படி, பூரணராகும்படி உம்முடைய சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிறவங்க தேவனை நோக்கி பார்த்து கேளுங்க. விருத்த சேதனம் இருந்தும் ஒன்றுமில்லை, இல்லாமலும் ஒன்றுமில்லை. புதிய சிருஷ்டியே காரியம், புதிய சிருஷ்டியே காரியம். என்னில் அது வேண்டும், என்னில் அது வேண்டும். குமாரனுடைய சாயல் எனக்கு வேண்டும், குமாரனுடைய சாயல் எனக்கு வேண்டும், உம்முடைய சாயல் எனக்கு வேண்டும். என்னை காண்கிறவர்கள் என் மூலமாய் உம்மை காண ஆண்டவரே, என்னை காண்கிறவர்கள் உம்மை காண ஆண்டவரே. என் கூட பேசுறவங்க என் மூலமா உம்மை காண ஆண்டவரே. என்னுடைய நடக்கை உம்மை வெளிப்படுத்தின ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் உம்மை வெளிப்படுத்தின ஆண்டவரே. குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டீரே. உம்முடைய சாயலில் ஆதாமை படைத்தீர், ஆதாமுடைய சாயலிலே சேத்து பிறந்தான். நீர் என்னை புதிதாக பிறக்க வைத்திருக்கிறீர். உம்முடைய சாயல்ல நான் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய சாயல்ல இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு விட்டு, பழைய மனுஷனை உதறி போட்டு விட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்கிறேன் ஆண்டவரே. கண்ணாடியிலே முகமுகமாய் பார்ப்பது போல உம்மை தினந்தோறும் பார்த்து உம்முடைய சாயல் எனக்கு உண்டாகும்படி வாஞ்சித்து உம்மை பற்றி கொள்கிறேன் ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்கிறேன் ஆண்டவரே. நீ அந்த ஸ்தானத்துக்கு வரும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அந்த ஸ்தானம் உன்னில் காணப்படும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஏதோ அற்புதங்கள் அல்ல, சுகமானது அல்ல. நீ குமாரனுடைய சாயலுக்கு வந்துடணும், நீ குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும். இதுவே உன்னை குறித்ததான தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் உன்னில் நிறைவேறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து இந்த புதிய சிருஷ்டியை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கேள். அந்த புதிய சிருஷ்டி எனக்கு வேண்டும், அந்த புதிய சிருஷ்டி எனக்கு வேண்டும், புதிய சாயல் எனக்கு வேண்டும். நீர் விரும்புகிற உம்முடைய சாயல் எனக்கு வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சாயல் எனக்கு வேண்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலையும் நீர் எதை பேசும்படி சொன்னீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பிதாவே. இது என்னுடைய வாழ்க்கையிலையும் இன்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இது நிறைவேறட்டும். எங்கள் ஜீவியத்திலே உம்மை நாங்கள் தினந்தோறும் வெளிப்படுத்தட்டும். எங்கள் ஜீவியத்திலே தினந்தோறும் அது வெளிப்படட்டும். எங்கள் ஜீவியத்திலே தினந்தோறும் அது வெளிப்படட்டும். நீர் அற்புதம் செய்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தினதனுடைய நோக்கம்
இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் குமாரனுடைய சாயலை அடையும்படி, குமாரனுடைய சாயலை அடையும்படி எங்களை பார்க்கிற தேவனே, உம்முடைய குமாரனுடைய சாயல்ல நாங்கள் எல்லாரும் மாறும்படி நீர் எதிர்பார்க்கிறீர். அந்த நிலைமைக்கு நாங்கள் வருவதற்கு எங்களை பரிபூர்ணமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும், எங்களுக்கு உதவி செய்யட்டும். உம்முடைய தயவுள்ள திருச்சித்தம் தொடர்ந்து எங்களில் நிறைவேறும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கத்தால் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக, உதவி செய்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவு இரக்கம் கிருபை தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. Praise.